சவுத் வெஸ்ட்ல இருக்கக்கூடிய பெட்ரூம்ல இருந்து பாத்ரூம் போலாம். நார்த் ஆமா. வெஸ்ட்ல இருக்கக்கூடிய பெட்ரூம்ல இருந்து அதே பாத்ரூம் போலாம். ஆமா. பாத்துருக்கேன். ஆப்போசிட் டோர் இருக்கும். ம். குறுக்குல ஒரு வால் வச்சு தடுத்திருப்பாங்க. அதாவது 2 பெட்ரூம்களுக்கும் ஒரே இடத்தில் பாத்ரூம் அமைத்து ஆப்போசிட் அந்தந்த பெட்ரூம்ல இருந்து ஆக்சஸ் வச்சு வழி யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ம். அது மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும். நம்ம வாஸ்துல எங்க தப்பு நடக்குதுன்னா, ம். வசதிகளை எங்கெங்கெல்லாம் அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ, எங்கெல்லாம் ஆர்க்கிடெக்சர் அதாவது ஆர்க்கிடெக்ட் வச்சு நம்ம வந்து எலிவேஷன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமோ, வீடு பிரம்மாண்டமாக அழகாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ, அங்கெல்லாம் நாம் தவறு செய்து விடுவோம். ம். தவறு நடந்துவிடும். செய்து விடுவோம் என்பதை விட நடந்துவிடும் என்பது உண்மை. ம். அப்போ இது வந்து எப்படி தவறுன்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, அந்த வீட்டுடைய கட்டிட அமைப்பை பார்த்து அவர்கள் வைத்திருக்கிற டோரும் அவங்க தடுத்திருக்கிற சவரையும் நேரடியா பார்க்கும் பொழுது அதை நாம் உறுதி செய்து விடலாம். இப்போ 2 ரூமே ஆப்போசிட் இருக்க கூடாதா சார்? அதாவது ஒரு ரூமுக்கு நீங்க பாத்ரூம் வச்சிருக்கீங்கன்னா, ம். அந்த ரூம் வந்து அந்த ரூமோடைய மதர்வால் உள்ள வரணும். மதர்வாலை தாண்டி வெளியே போகக்கூடாது. ஓகே. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிழக்கு பார்த்த வீடுன்னு வச்சுக்கோ. ம். மேற்கு மத்தியமத்துல பாத்ரூம் வச்சிருக்காங்க. ம். அந்த மேற்கு மத்தியமத்துல இருக்கக்கூடிய பாத்ரூம் தென்மேற்கு மூலையிலிருந்தும் பயன்படுத்தலாம், வடமேற்கு பெட்ரூமுக்கும் பயன்படுத்தலாம். 2 பெட்ரூமுக்கும் மத்தியமா ஒரே இடத்துல பாத்ரூம் போட்டு குறுக்குல ஒரு சுவர கட்டி அது வடக்கு தெற்கு சுவராக கட்டி விட்டார்கள் என்றால் மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும். அந்த வடக்கு மேற்கு சுவர் கட்டாம கிழக்கு மேற்கு செவுத்திலேயே 2 பெட்ரூம்களுக்கும் பாத்ரூம் போட்டாங்கன்னா அது உத்தமம். இது கொஞ்சம் புரியாது சில பேருக்கு. ம். ம். இது என்ன மாதிரியான பாதகத்தை ஏற்படுத்தும் சார்? நிச்சயமாக இந்த மாதிரி மேற்கு மத்தியமத்துல பாத்ரூம் போட்டு வடமேற்கு மூலைக்கும் தென்மேற்கு மூலைக்கும் ஒரே பாத்ரூம் யூஸ் பண்ற மாதிரி குறுக்குல வடக்கு தெற்குல ஒரு சுவர் எழுப்பினால் ம். நிச்சயமாக அந்த வடமேற்கு ரூம்ல தங்குறவங்களுடைய முதுகெலும்பு பாதிக்கும். ஓகே. கணவன் மனைவி வாழ்க்கை ஒற்றுமையாக இருக்காது. தொழில் முடக்கத்தை ஏற்படுத்தும். தொடர்ந்து நோய்களை கொடுக்கும். ம். தெளிவா சொல்றேன். ஓகே. இது கொஞ்சம் நுணுக்கமா பார்க்கணும். இதெல்லாம் யாரும் ம். பார்க்க தவறிவிடக் கூடாது. ம்.